அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. குர்பானி பற்றின தகவலில் குர்பானி பிராணி எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான சில தகவல்களை பார்ப்போம். முதல்ல நல்ல கொழுத்த பிராணியாக இருக்கணும். மெலிந்து போன உடல் எலும்பு தெரிகிற மாதிரி இருக்கக்கூடிய பிராணியாக இருக்கக்கூடாது. அடுத்ததாக பல் முழுமையாக இருக்க வேண்டும். பாதியோ பாதிக்கு மேல்பட்ட பல்லோ இல்லை அப்படின்னா அத்தகைய பிராணியை கொடுக்கக்கூடாது. அடுத்ததாக பிறவியிலேயே கொம்பு இல்லைன்னா பரவாயில்லை, ஆனால் கொம்பு பாதிக்கு மேலே உடஞ்சி போய், இப்போ கால்வாசி உடஞ்சிருக்குன்னா பிரச்சனை இல்லை, பாதிக்கு மேலே உடஞ்சி போய் வேறு தெரிகிற மாதிரி இருந்ததுன்னா அத்தகைய பிராணியை கொடுக்கக்கூடாது. விதையடிக்கப்பட்ட பிராணியை கொடுக்கலாம். சிலர் அப்படிப்பட்ட பிராணியை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் விதையடிக்கப்பட்ட பிராணியை கொடுக்கலாம். அதே போல் பால் மடி அறுக்கப்பட்ட பிராணியை கொடுக்கக்கூடாது. அடுத்ததாக வாய்ப்பகுதி 1/3 பங்கு இல்லைனாலும் அத்தகைய பிராணியை கொடுக்கக்கூடாது. 1/3 பங்கு அப்படின்னா 3 இன்ச்சு வால் இருக்குது அப்படின்னா அதில் 1 இன்ச்சு அளவு கம்மியானாலும் அத்தகைய பிராணியை கொடுக்கக்கூடாது. அடுத்ததாக காது வெட்டப்பட்ட துளையிடப்பட்ட பிராணியாக இருந்தாலோ அல்லது நொண்டி கண் பார்வை இல்லாமல் இப்படி இருக்கக்கூடிய பிராணியையும் கொடுக்கக்கூடாது. பால் குடிக்கும் பிராணியையும் நாம் குர்பானிக்காக கொடுக்கக்கூடாது. நோய்வாய்ப்பட்ட பிராணியை, அதாவது சொறி பிடித்து இல்லை நோய்வாய்ப்பட்டு சில பிராணிகள் இருக்கும், அத்தகைய பிராணிகளையும் நாம் குர்பானிக்காக கொடுக்கக்கூடாது. அடுத்ததாக குர்பானி கொடுக்கறதுல தனிப்பட்ட முறையில் ஒரு குடும்பத்தார் குர்பானி ஆடு வாங்கி கொடுக்குறோன்னா அதில் நமக்கு பிரச்சனை இல்லை, நாம் அல்லாஹ்க்காக கொடுக்குறோன்னு நியத்து வச்சுப்போம். ஆனால் கூட்டு குர்பானின்னு கொடுக்கும்பொழுது மாடோ ஒட்டகமோ நம்ம வாங்குகிறோன்னா 7 பேராக சேர்ந்து கூட்டு குர்பானி கொடுப்போம். அதில் சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நமக்கு காசு அதில் கம்மியாகும், 7 பேர் சேர்ந்து கொடுக்கும் பொழுது காசு கம்மியாக செலவாகும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறாங்க. அப்படி செய்யக்கூடாது. அல்லாஹ்க்காக கொடுக்குறோங்கிற எண்ணத்தோடு செய்யணும். அடுத்ததாக 7 பேர் சேர்ந்து குர்பானி கொடுக்கும் பொழுது அந்த கூட்டு குர்பானியில் அந்த 7 பேருமே அல்லாஹ்க்காக குர்பானி கொடுக்குறோம் அப்படிங்கிற நியத்தோட குர்பானி கொடுக்கணும். இதில் ஒருத்தவங்க தன் வீட்டில் குழந்தை பிறந்திருக்கோம், அவங்களுக்கு குர்பானி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அவங்க இந்த மாதிரி நான் குர்பானி குழந்தைக்காக கொடுக்குறேன் அப்படின்னு இந்த துல்ஹஜ் பிறையில் நம்ம கொடுக்கக்கூடிய குர்பானியோட நியத்து சேர்த்து வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த ஒருத்தவங்க செஞ்ச தப்புனால மற்ற இருக்கக்கூடிய 6 பேருக்கும் அந்த குர்பானி கூடாது. அதனால கட்டாயம் மனசில் வச்சுக்கிட்டு அல்லாஹ்க்காக குர்பானி கொடுக்குறோங்கிற எண்ணத்தோட 7 பேரும் சேர்ந்து நியத்து வச்சாதான் அந்த குர்பானி கூடும். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போது 7 பேர் சேர்ந்து கொடுக்கக்கூடிய கூட்டு குர்பானியில் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். 7 பேர் அவங்க அந்த பிராணியை வாங்கிட்டு அடுத்தது குர்பானி கொடுக்கறதுக்குள்ளார யாரோ ஒரு நபர் வஃபாத் ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த நபருக்காக அவங்க பிராணியை வாங்கிட்டாங்க, அவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்க்காக குர்பானி கொடுக்குறோம் அப்படின்னு நியத்து வச்சுக்கிட்டு குர்பானி கொடுக்கணும். ஆனால் அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி எந்த நபர் வஃபாத் ஆனாங்களோ அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய வாரிசு குடும்பத்தார்கிட்ட இந்த விஷயத்தை இப்படி நாங்கள் நியத்து வச்சு குர்பானி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி அவங்கக்கிட்ட அனுமதி பெற்றதுக்கு பிறகு தான் நாம் குர்பானி கொடுக்கணும். அப்போ தான் அந்த குர்பானி கூடும். இதே போல் சில விஷயங்களை எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு எந்த தவறும் செய்யாமல் நல்ல முறையில் நல்ல ஹாஜத்தோட அல்லாஹ்வுக்காக நம்ம அனைவரும் குர்பானி கொடுப்பதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ்.